மாத்தி மாத்தி பேசுறாரு, ஒரு தலைவரா இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? மாத்தி மாத்தி பேசுறாரு. அவன் மென்டலி லூசு, அதனால பேசி சிரிச்சின்னு கிடப்பான். என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னா அவர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மைண்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கவங்க எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்குலாம் முன்னோடியாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்க வந்துட்டு இப்படி மாற்றி மாற்றி சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறது எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. உண்மையிலே ஜோக்கர் தான். பணம் கொடுத்ததே ஒத்துக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எது பணம் கொடுக்க சொன்னேன், நான் தான் பணம் கொடுக்க சொன்னேன், மாசம் 30,000. அது கரெக்டு தானே. அவங்களுக்கு ஃபினான்ஸ் ரீதியாக எதுனா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அவரு. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. தெரியாத பொண்ணுக்கு எதிர்ப்பு, தெரிஞ்ச பொண்ணு பொண்ணுக்கு பணம் கொடுக்க. அது அவங்க ஃபேமிலி மேட்டர் ப்ரோ, நம்ம தலையிட முடியாது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஃபேமிலி மேட்டர்ன்றது நீங்க வழக்கறிஞர்ன்றதால சொல்றேன். கணவன் மனைவிக்கு முடியல வருவது ஃபேமிலி மேட்டர். மனைவி அல்லாத ஒரு நபருக்கு இடையில வர்றது அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மேட்டர் தான். புரியுதுங்களா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வெளியில பெண்களை அலட்சியப்படுத்தி பேசுற ஒரு அரசியல் தலைவர் நாட்டுக்கு தேவை. நாட்டுக்கு அவர்லாம் இப்போ வர்ற மாதிரி இல்லையே. அவர் எங்கே வந்துட்டு இருக்கிறாரு நாட்டுக்கு? நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு நாட்டுக்கெல்லாம் வர்ற மாதிரி இல்லை. கடுமையான போட்டி இருக்குது. அவர் ஒரு தலைவர், ஏகப்பட்ட கேஸில் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இப்போ புதுசாக ஒரு கேஸில் மாட்டியிருக்கிறாரு. இது ஒரு புதிதாக அவருக்கு இதெல்லாம் என்ன பழகி போயிருக்குமா என்னன்னு தெரியல எங்களுக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல.